அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் அவங்க லலிதா பாட்டி பேசுகிறேன். இப்போது உங்களுக்கு அஷ்டலட்சுமி, அஷ்டன்னா 8, இந்த 8 லட்சுமிகளோட பெயர்கள் என்னென்ன, அவர்களை வணங்குறதுனால நமக்கு என்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல இந்த அஷ்டலட்சுமிகள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆதிலட்சுமி, நோயற்ற வாயுவும் குறைவற்ற செல்வமும் தருபவள். தானியலட்சுமி, நமக்கு தேவையான அனைத்து உணவு தானியங்களையும் தருபவள். தைரியலட்சுமி, குழப்பமில்லாத நல்ல தைரியத்தை கொடுப்பவள். கஜலட்சுமி, நமக்கு வேண்டிய நலன்களையும் சௌபாக்கியங்களையும் தருபவள். சந்தானலட்சுமி, குழந்தை செல்வத்தை தருபவள். விஜயலட்சுமி, நமக்கு எப்போதும் வெற்றி தருபவள். வித்யாலட்சுமி, கல்வி ஞானத்தையும் சமயோஜித புத்தியையும் தருபவள். தனலட்சுமி, எல்லா செல்வங்களையும் தருபவள். இந்த 8 லட்சுமியில் நம்ம எந்த லட்சுமி நம்ம கூடவே இருந்தால் மற்ற லட்சுமிகள் நம்மளை விட்டு போகாமல் இருப்பாங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை மூலம் தெரிஞ்சுக்கலாம். பத்ரகிரிங்கிற ராஜா கன்னியாகுமரிங்கிற நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வந்த கொஞ்ச காலத்திலேயே வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டு ராஜாவை இருக்க மனசு இல்லாமல் துறவரம் போயிடலாம்னு முடிவெடுத்து தம்பி விக்ரமாதித்தனுக்கு அரச பதவி கொடுத்து கிளம்பிடுறார். அதுக்கப்புறமா விக்ரமாதித்தன் நல்ல முறையில் நாட்டு மக்களுக்கு எந்த விதமான குறைகளும் இல்லாமல் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தான். நாட்டு மக்களும் நல்ல முறையில் இருந்துட்டு வந்தான். கொஞ்ச காலம் இப்படியே போயிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு அவனோட கிரக நிலைமை மாறி நாட்டு மக்களுக்கு பஞ்சமும் வியாதிகளும் வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா ஆதிலட்சுமி அவங்ககிட்ட இருந்து விலக ஆரம்பித்தா. அதனால தான் வியாதியும் பஞ்சமும் வந்தது. விவசாயம் சரியாக நடக்கலை. ஏறு உயர மாடுகளுக்கெல்லாம் நோய் வந்து நிலங்களை உழ முடியாமல் போயிடுது. அதுக்கு காரணம் தானியலட்சுமியை அவனை விட்டு போயிடுறான். அடுத்தடுத்து ஒரு லட்சுமியாக அவனை விட்டு போக ஆரம்பித்த உடனே அவனுக்கு பயம் வந்து தைரியலட்சுமி கிளம்பும்போது அவளை தடுத்து காலை பிடிச்சி கெஞ்சி, நீ மட்டும் என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லி அழறான். உடனே தைரியலட்சுமி மனமிறங்கி அவங்ககிட்டயே தங்கிடுறான். அவனை விட்டு போன 7 லட்சுமிகளும் நாம் எல்லோரும் வெளியே வந்துட்டோம், ஏன் இன்னும் தைரியலட்சுமி மட்டும் வரலைன்னு யோசிச்சுட்டே ஒருத்தராக மறுபடியும் அரண்மனைக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுறா. இப்போது எல்லா லட்சுமிகளும் அரண்மனைக்கு வந்த உடனே மறுபடியும் நாடு செழிப்பாகி நாட்டு மக்கள் எல்லாரையும் ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு வந்தேன். இது போல தான் நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டுடக்கூடாதுங்கிறது தான் இந்த கதையோட நீதி. சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? ஆதிலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி நமோஸ்துதே. கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி நமோஸ்துதே. வித்யாலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மி நமோஸ்துதே. அஷ்டலக்ஷ்மி, மகாலட்சுமி, ஹரிலக்ஷ்மி நமோஸ்துதே. இந்த ஸ்லோகத்தை தினம் சொல்லிட்டு வாங்கோ. இந்த அஷ்டலக்ஷ்மிகளும் உங்கள் கூடவே இருப்பா. ஓகே குழந்தைகளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பாய்.